யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16, 23, 24 பிறகு 26 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் 16, 23, 24, 26. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 26. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கடந்த பல வாரங்களாக ஜெபத்தை குறித்து இங்கே போதித்து வருகிறோம். முதல்ல நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து போதித்தேன். எல்லாம் தான் கர்த்தருக்கு தெரியுமே, இப்போ நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை அவருக்கு புதுசா. நான் என்ன ஜெபித்தாலும் அவர் செய்யறது தான் அவர் செய்ய போறார். அவருடைய சித்தம் நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது, அதன்படி தானே செய்வார். ஆகவே நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள். அதை காரணங்களை காண்பித்து சில வாரங்கள் போதித்தேன். அதன் பிறகு 2ஆம் பகுதியாக ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்தோம். எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் ஜெபத்திலே என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். பிறகு 3ஆம் பகுதி நிச்சயமாக பதிலை பெற்றுக்கொள்ளுகிற விதத்தில் ஜெபிப்பதற்கு 10 வழிமுறைகள் என்று சொல்லி போதித்தேன். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் நிச்சயமாக பதிலை பெற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஜெபிப்பது எப்படி என்பதை குறித்து 10 வழிமுறைகளை காண்பித்தேன். இப்பொழுது புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மகா மேன்மைகள் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மாபெரும் மேன்மைகள் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். இதில் புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்பதை குறித்தெல்லாம் சற்று விளக்கினேன். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் காலத்திலே வாழுகிற நாம் சில ஸ்லாக்கியங்களையும் உரிமைகளையும் இந்த புதிய உடன்படிக்கையின் கீழாக பெற்றிருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையை காட்டிலும் மேலானது என்று வேதவசனம் சொல்லுகிறது. மேலான வாக்குத்தத்தங்கள், மேலான உரிமைகள், மேலான ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த மேலான ஸ்லாக்கியங்கள், உரிமைகளில் ஒன்று என்னவென்றால், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவது. இயேசுவின் நாமத்தை இந்த பூமியிலே நாம் உபயோகப்படுத்திக் கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய உரிமைகளிலே ஒன்று என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். E.W. கென்யன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் அந்த காலத்திலே இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து சில சத்தியங்களை முதலாக ரொம்ப அதிகமாக போதிக்க ஆரம்பித்தவர். அவர் ஒரு முறை போதித்துக் கொண்டிருந்த போது ஒரு கூட்டத்திலே அங்கே ஒரு வக்கீல் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். இவர் போதிக்கிற விதத்தை பார்த்து விட்டு அந்த வக்கீல் சொன்னாராம் நடுவுல, ஐயா நீங்க சொல்றத பார்த்தா இயேசு பவர் ஆஃப் அட்டார்னி நமக்கு கொடுத்திருப்பார் போல இருக்க, சபைக்கு பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி ஏதோ கொடுத்திருக்காருன்ற மாதிரி தெரியுது எனக்கு அப்படின்னாராம். பவர் ஆஃப் அட்டார்னி சொன்னா அதிகார பத்திரம். நீங்கள் எங்கேயோ ஊருக்கு போறீங்கன்னா உங்க நிலத்தை விற்க, வாங்க, இல்லை வாடகைக்கு விட என்ன மாதிரி பண்ண, உங்களுடைய சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ அல்லது உங்கள் சார்பில் சில காரியங்களை செய்யும்படியாக அதிகார பத்திரத்தை நீங்கள் யாருக்காவது எழுதி கொடுக்கலாம். யாருக்காவது அந்த அதிகாரத்தை நீங்கள் கொடுக்கலாம், நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பதிலாக அவங்க கையெழுத்து போடலாம். அவங்க கையெழுத்து உங்கள் கையெழுத்துக்கு உள்ள மரியாதையை பெற்றுவிடும். பேங்க்ல கூட கையெழுத்து போட்டு செக்கை கேஷ் பண்ண முடியும். என்று சொன்னால் அவர்களுடைய கையெழுத்து உங்களுடைய கையெழுத்து போல, உங்களுடைய கையெழுத்து உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாரோ அவருடைய கையெழுத்து போல ஆகிவிடுகிறது. அதான் பவர் ஆஃப் அட்டர்னியின் பேரு. E.W. கென்யன் அவரை பார்த்து சொன்னாராம், நான் ஒரு லாயர் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் வேத வசனத்துல சொல்லுகிறத பற்றி சொல்லி இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தை பற்றி. நீங்க உண்மையாகவே நினைக்கிறீங்களா இப்படிதான்? அவர் சொன்னார், அந்த வக்கீல் சொன்னார், நீங்க சொல்றத பார்த்தா, பைபிள்ல இருக்க லாங்குவேஜை பார்த்தா, சொல்லி இருக்கிற விதத்தை பார்த்தால் அதிகார பத்திரம் போல கர்த்தர் எழுதி சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பார் போல இருக்கிறதே என்று அவர் சொன்னாராம். நிச்சயமாகவே இயேசுவின் நாமம் என்கிறது ஒரு அதிகார பத்திரம் பெற்றது போல நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒரு அதிகார பத்திரத்தை நீங்கள் யாரிடத்திலிருந்து பெற்றிருந்தால் அந்த அதிகார பத்திரத்தின் மதிப்பு என்ன? ஒரு ஆள் உங்களுக்கு அதிகார பத்திரம் கொடுக்கிறார், என்னுடைய சார்பிலே நீங்கள் அதிகாரம் செலுத்தலாம், என்னுடைய சொத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அதை விற்க வாங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், என் சார்பில் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார்.
அப்படின்னு சொல்லும் போது, பவர் ஆஃப் அட்டார்னி உங்களுக்கு கொடுக்கும் போது, அந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு, அந்த அதிகார பத்திரத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேணும். எவ்வளவு மதிப்பு இருக்குன்னா, அந்த அதிகாரம் கொடுத்தாரே அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, அவருக்கு எவ்வளவு இருக்குன்றதை பொறுத்துதான் அவருடைய அதிகார பத்திரத்துக்கு மதிப்பு இருக்கும். அதிகார பத்திரம் கொடுத்தவருக்கு பேங்க்ல ஒரு நயா பைசாவும் இல்லை, எங்கேயும் ஒரு சொத்தும் இல்லை, ஒரு காலனாவும் இல்லைன்னா அவர் அதிகார பத்திரம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவர் அதிகார பத்திரம் கொடுத்து அவ்வளவு அதிகார பத்திரம் எழுதி ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் அதை வச்சு ஒண்ணுமே உங்களுக்கு ஒண்ணு கிடைக்க போறது கிடையாது. அப்ப அதிகார பத்திரம்ங்கிறது எல்லாரும் கொடுக்கறது இல்ல, சொத்துக்கள்லாம் நிறைய இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் இதை சில நேரத்தில் உபயோகப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த அதிகார பத்திரத்துக்கு பின்னால சில பெரிய காரியங்கள் இருக்கிறது, இதுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இதுக்கு பின்னால சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, அல்லது மதிப்புமிக்க சில காரியங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த அதிகார பத்திரத்துக்கு எவ்வளவு மரியாதைன்னு சொன்னா, எவ்வளவு மதிப்புன்னு சொன்னா, அதுக்கு பின்னால எவ்வளவு இருக்கிறது என்கிறதை பொறுத்து தான் இருக்கிறது. அதே போல இயேசுவின் நாமத்துக்கு பின்னாலே எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் எவ்வளவு இருக்கிறதுங்கிறத பார்த்தாதான் இந்த அதிகார பத்திரம் எவ்வளவு மேன்மையானது என்பது நமக்கு விளங்கும். இயேசுவின் நாமத்தை தேவன் ஏன் நமக்கு உபயோகப்படுத்த கொடுத்திருக்கிறார், இதுல என்ன இருக்கிறது என்பது நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. அதிகார பத்திரம் தேவனே நமக்கு கொடுத்திருப்பார் என்றால், இயேசுவே அதிகார பத்திரம் மாதிரி கொடுத்திருப்பார் என்றால், இந்த நாமத்துக்கு பின்னாலே, இந்த நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்றெல்லாம் எழுதி இருக்கிறதே. என் நாமத்திலே என் நாமத்திலே என் நாமத்திலே எழுதியிருக்கிறது. அப்படிலாம் பேச போகிறேன். வியாதியஸ்தர்கள் மீது எப்படி இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவது என்பதை குறித்து வருங்காலங்களில் பேச போகிறேன். பிசாசை விரட்டுவதற்கு இயேசுவின் நாமத்தை எப்படி உபயோகப்படுத்துவது என்று போன வாரத்தில் பார்த்தோம். இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது, அதன் வல்லமையும் அதிகாரத்தையும் எப்படி நாம் உடையவர்களாக இருப்பது என்பதை குறித்து நான் பேச போகிறேன். ஆனா இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை கொண்டு எப்படி நாம் ஜெபிப்பது என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த நாமத்துக்கு பின்னால ஏதோ ஒன்னு இருக்கிறதுனாலதான் இந்த நாமத்தை நீங்க உபயோகப்படுத்திங்கன்னு சொல்றாரு. ஒண்ணு இல்லைன்னா இந்த நாமத்தை உபயோகப்படுத்திங்கன்னு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இந்த நாமத்துக்கு பின்னாலே ஒரு மாபெரும் வல்லமை அதிகாரம் இருக்கிறபடினாலேதான் இந்த நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்றாரு. அந்த நாமத்துக்கு பின்னால என்ன வல்லமை இருக்குது துரிதமா பார்ப்போம். ஏற்கனவே கொஞ்சம் பார்த்து வருகிறோம். துரிதமா சுட்டி காண்பித்து விட்டு எப்படி இந்த நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28:18 வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொல்லுகிறார், வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி சகல அதிகாரமும், என்னிடத்துல இல்லாத அதிகாரம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு இருக்கிறது இந்த நாமத்துக்கு பின்னால என்கிறதை சுருக்கமா எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 5லிருந்து 8ஆம் வசனம் வரை எப்படி மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார், தேவனாய் இருந்த இவர் எப்படி மாம்சரூபம் எடுத்து இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார், மரண பரியந்தம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதெல்லாம் குறித்து 8 வசனம் வரைக்கும் சொல்லி இருக்கிறது. 9ஆம் வசனத்திலே ஆதலால் இப்படி மரண பரியந்தம் தம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடந்து கொண்டபடினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, எதற்கு மேலாக? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாவற்றிற்கும் மேலாக. அவருக்கு மேல ஒண்ணுமே கிடையாது, அந்த அளவுக்கு அவரை உயர்த்தி இருக்கிறாராம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவின் நாமத்தில். அதுதான், அதனாலதான் அந்த நாமத்துக்கு மேன்மை. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் கூட எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்ப இயேசுவுக்கு பின்னால என்ன இருக்குது? இயேசு என்கிற அந்த நாமத்துக்கு பின்னால இருக்கிற என்ன இருக்குது? எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்த நாமம் இது. இதுக்கு மேல ஒரு பெரிய நாமம் கிடையவே
கிடையாது. தேவன் அப்படி உயர்த்தி இருக்கிறார், தேவன் அப்படி நியமித்து இருக்கிறார், எல்லாவற்றையும் பாதபடிக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். வானத்தில, பூமியில, பாதாளத்தில, எல்லா இடத்திலையும் இவருடைய நாமம் தான் மேலான நாமம். இந்த நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆகவே தான் இந்த இயேசுவின் நாமத்தை நமக்கு கொடுத்தாருன்னு சொன்னா, இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு அதி உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தையும் உரிமையும் நமக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். திருப்போம் எபேசியர் 1 அதிகாரம் 19 வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, பாருங்க, எல்லாமே கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு நடந்ததை பற்றி தான் சொல்லி இருக்கு. மத்தேயு 28 வாசித்தேன். அங்கே உயிர்த்தெழுந்த பிறகுதான் கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு. அதை பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் வாசித்தேன். அங்கேயும் பாத்தீங்கன்னா எப்படி மரணபரியந்தம் தம்மை தாழ்த்தினார்னு சொல்லிட்டு, ஆதலால் தேவன் அவரை உயர்த்தி, உயிர்த்தெழுதலின் போது தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். இங்கேயும் அதே மாதிரிதான். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. எத்தனை நாமத்துக்கு மேலாய்? எல்லா நாமத்துக்கு மேலாய், எல்லா நாமத்திற்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். இதுவும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் என்ன பண்ணாராம்? எல்லா நாமத்திற்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்ப இந்த நாமம் ஒரு ஆளுக்கு உபயோகப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பூமியில யாருக்குமே இல்லாத ஒரு அதிகாரம், எவருக்குமே இல்லாத அதிகாரம் இந்த பூமியிலும் சரி, வானத்திலும் சரி, பாதாளத்திலும் சரி, மேலான அதிகாரத்தை, உன்னதமான ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆட்களாக நாம் இருக்கிறோம் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் அப்பேற்பட்ட ஒரு நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார், அப்பேற்பட்ட ஒரு உயர்வை, அப்பேற்பட்ட ஒரு இடத்தை அவர் கொடுத்துட்டார், மரியாதை அவர் கொடுத்துட்டார். இந்த நாமத்துக்கு மேலாக வானத்திலும் வேற நாமம் கிடையாது, பூமியிலும் கிடையாது, பாதாளத்திலும் கிடையாது. அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் அந்த நாமத்தை. அப்படி உயர்த்தி வைத்து விட்டு அதோடு அவர் நாமம் இவ்வளவு உயர்ந்திருக்குது, அவருடைய நாமத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி முடிக்காம என்ன சொல்லுகிறார்? அந்த நாமத்தை நீங்க உபயோகப்படுத்துங்கன்னு சொல்றார். இயேசு சொல்றார், என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அது உங்களுக்கு தரப்படும். இப்ப அர்த்தம் வழங்குன்னு நினைக்கிறேன். என் நாமத்தினாலே. ஏன்னா இந்த நாமம் மகா பெரிய நாமம். எங்கே இது பெரிய நாமம்? பரலோகத்துல இதுதான் பெரிய நாமம். எங்க? பூலோகத்திலும் இதுதான் பெரிய நாமம், பாதாளத்திலும் இதுதான் பெரிய நாமம். இந்த நாமத்துக்கு மேல ஒரு நாமம் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட நாமத்தை நமக்கு கொடுத்து அதை ஜெபத்தில் உபயோகப்படுத்த சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும், ஜெபத்தில் உபயோகப்படுத்த சொல்லுகிறார். பாருங்க, அநேக நேரத்தில் நம்முடைய பலத்தை கொண்டு நாம் காரியங்களை சாதிக்க பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பலன் அல்ல, அவருடைய நாமத்தின் வல்லமையை கொண்டுதான் இந்த உலகத்தில் நாம் காரியங்களை செய்கிறோம். அவருடைய நாமத்திலே இருக்கிற திறமை, ஆற்றல், வல்லமை. அவருடைய நாமத்திலே எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது. அவர் யார்? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்தவர். காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாயிற்று. மலையை கூட பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல சொன்னார், அது ஆகும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர் அவர். தண்ணீர் மேல் நடக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து 5000 பேரை போஷிக்கிறார். செத்தவர்களை கூட உயிரோடு எழுப்புகிறார். அப்பேற்பட்ட தேவன், அவருடைய ஆற்றல், அவருக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ, திறமை இருக்குதோ, அதே ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்கிறது. அந்த நாமத்தை தாராளமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா?
அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல் அவருடைய நாமத்துக்கு இருக்குது. அந்த நாமத்தை நமக்கு எவ்வளவு வேணா உபயோகப்படுத்திங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்த வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள். புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தின் மேன்மையை இது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. என் நாமத்திலே இதுவரைக்கும் நீங்க ஒன்று கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். என் நாமத்திலே வேண்டிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். என் நாமத்திலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். நல்லா கவனிக்க வேண்டும். நிறைய பேர் இதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றார்கள், ஆமா அப்படிலாம் சொல்லி இருக்குது, ஆனா ஜெபம் பண்ணா சில நேரத்தில் கர்த்தர் பதில் அளிப்பார், எஸ்ன்னு பதில் அளிப்பார், சில நேரத்தில் நோன்னு பதில் அளிப்பார். அது எங்க சொல்லி இருக்கு பைபிள்ல, கொஞ்சம் காமிங்க பாப்பேன். சில நேரத்தில் எஸ்ன்னு பதில் அளிப்பார், சில நேரத்தில் நோன்னு பதில் அளிப்பார். அப்படி சொல்லல. இந்த புதிய உடன்படிக்கையின் ஜெபத்தினுடைய மேன்மையே அதுதான். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ற ஜெபம் இது. சும்மா ஜெபம் பண்ற ஜெபம் அல்ல, பிதாவினிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. வெறும் பிதாவினிடத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு மனுஷன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதான் காமிக்க போறேன் இப்ப. ஏன்னா சிலர் கேட்கறாங்க, இந்த நாமத்தில் என்னங்க இருக்குது, இந்த ஒரு நாமத்தை கொண்டாந்து உள்ள வச்சுட்டா அப்புறம் எல்லாம் நடந்துருமாக்கும், இந்த ஒரு நாமத்தில் என்ன அப்படி என்ன பெருசா இருக்குன்றாங்க. அதுதான் காண்பிக்க போறேன். நான் சொல்லுகிறேன், சாதாரணமாக பிதாவை நோக்கி ஒரு மனுஷன் ஜெபிப்பதற்கும், பழைய உடன்படிக்கையின் கீழே ஜெபித்தார்கள், ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை ஜெபித்தார்கள். அதற்கும் புதிய உடன்படிக்கையின் கீழே இந்த இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தினாலே பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார்கள். இதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்று உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது என்ன வித்தியாசம்னா, நீங்கள் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ, அது எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு செய்யப்படும். சில சொல்றாங்க அப்படி இல்லையா, சில நேரத்தில் செய்ய மாட்டார் ஆண்டவர். சில நேரத்தில் இவர்கள் பதில் பெறாதனால அவர்கள் என்ன சொல்லிடுறாங்க, ஆண்டவர் செய்யறது இல்லைன்னு. இவர்கள் ஏன் பதில் பெறலனா, என் வார்த்தைகள் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்லி இருக்குது. இவங்க வார்த்தையில நிலைத்திராதவர்கள், வார்த்தையின்படி கேட்காதவர்கள், வார்த்தை இவர்களுக்குள்ள இல்ல, இவர்கள் அவருக்குள்ள இல்ல, வார்த்தை இவர்களுக்குள்ள இல்ல. ஏதோ ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு எனக்கு அவர் பதில் சொல்ல, எனக்கு அவர் சரியா பதில் அளிக்கலையாக்கும், ஆகவே நீங்க பிரசங்கம் பண்றது தப்பு, எனக்கு பதில் கிடைக்கல, நான் நிரூபிச்சு காண்பிக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு பதில் தரல. நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இது செய்யப்படாதுன்றது புதிய உடன்படிக்கையின் கீழே கிடையாது. எதுவா இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். எப்ப செய்யப்படும்? அவருடைய வார்த்தை உங்களில், நீங்கள் அவரில் நிலைத்திருக்கும் போது எல்லாம் உங்களுக்கு செய்யப்படும். புதிய உடன்படிக்கை என்ன, அதுதான். நீங்கள் அவரில் இருக்கிறீங்க, அவருடைய வார்த்தை இப்பொழுது உங்களிலே இருக்க வேண்டும், வேறொன்ற வேண்டும். பாருங்க, அப்ப புதிய உடன்படிக்கையின் ஜெபத்துக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது. வெறும் ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோபின் தேவனை பழைய உடன்படிக்கைகளை ஜெபித்துக்கிட்டு இருந்தார்கள், யெகோவா தேவனை ஜெபித்தார்கள். அதற்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இயேசு சொல்றாரு, இந்நாள் வரையில் நீங்க என் நாமத்தில் கேட்டதில்லை, இனிமேல் அந்த நாள்ல இருந்து என் நாமத்தில் ஜெபியுங்கள். என் நாமத்தில் ஜெபிக்கும் போது அதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். என்ன அட்வான்டேஜ்? நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது அது இயேசுவினுடைய ஜெபத்தை போலவே ஆகிவிடுகிறது. ஹலோ, இயேசுவினுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபங்க? நீங்க பார்க்கணுமா இயேசுவினுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் என்று? யோவான் 11ஆம் அதிகாரம். இயேசு ஜெபித்தார்னா எப்படி ஜெபிக்கிறார்? நம்ம கிறிஸ்தவங்க மாதிரி ஜெபிக்கிறது இல்ல. அவர் எப்படி ஜெபிக்கிறார் என்று பார்ப்போம். லாசருடைய கல்லறையில் வருகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம். லாசருடைய கல்லறையில் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 41ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை. ஆரம்பமே வேற மாதிரி இருக்குது, இவர் ஜெபமே வேற மாதிரி. ஏசப்பா, நான் பிச்சை கேட்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன், தேவனே, நான் உம்மண்டையில கிடந்து மன்றாடி கிடக்கிற ஆண்டவரே,
வாயில ஒரு சொட்டு தண்ணி கூட படாம ஒண்ணு கேட்கிறேன் நானு, இந்த ஏழைக்கு நீர் பிச்சை போட மாட்டீரா? நிறைய பேர் அப்படிலாம் ஜெபம் பண்றாங்க பாருங்க. ஆனா இவருடைய ஜெபம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. ஆரம்பமே வந்து நிக்கிறாரு, கல்லு எடுக்கிறாங்க, ஆளு செத்து கிடக்குது, இந்த செத்த ஆளை உயிரோடு எழுப்ப போறாரு. அவர் ஜெபத்தின் ஆரம்பமே இந்த வளவள கொல ஜெபம்லாம் கிடையாது. சொல்றார், பிதாவே நீர் எனக்கு செவிகெடுக்க போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலே உமக்கு. ஆரம்பிக்கும் போதே அவருக்கு நிச்சயமா தெரியுது, நான் ஜெபித்தா என்னுடைய பிதாவானவர் கண்டிப்பா கேட்பார். அப்ப ஸ்டார்டிங்ல எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறார்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்ப தெரியுது ஏன் அப்படி ஆரம்பிச்சாருன்னு. எப்போதுமே எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது எனக்கு நிச்சயமா தெரியும். அதுதான் என்னுடைய அனுபவம், அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் எனக்கு அவர் செவி கொடுக்கிறார். அப்ப நான் எப்படி அப்படி ஒரு நிச்சயமா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீங்க? ஆண்டவரே எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், புதிய உடன்படிக்கையின் ஜெபம் ஒரு சாதாரண ஜெபம் இல்லை. அதனால தான் ஆபிரகாம் அப்படி ஜெபம் பண்ணாருங்க. அவர் நான் வெறும் தூசினாருங்க, நான் புழுனாருங்கன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆபிரகாம் கிடக்கிறாரு. நீங்க ஆபிரகாமோட பெரிய ஆளு இருக்கீங்களா? ஆபிரகாமின் காலத்தில் நீங்க வாழவில்லை. ஆபிரகாம் இயேசுவுக்கு முன்னால வாழ்ந்தவர். அவர் இயேசு ரத்தம் சிந்தி உயிரோடு எழுந்து புதிய உடன்படிக்கையை அமலுக்கு கொண்டு வந்து அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து, அந்த நாமத்துக்கு பின்னாலே தேவனுடைய சகல வல்லமையும் அதிகாரம் அடங்கி இருக்கிறது. அப்பேற்பட்ட உன்னதமான நாமத்தை எடுத்து ஃப்ரீயா நீ யூஸ் பண்ணிக்க, எப்ப வேணா யூஸ் பண்ணிக்க. இந்த நாமத்துல என்ன கேட்டாலும் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார், பிதா தருவார் சொல்லி இருக்கிறாரு. இதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மை, புதிய உடன்படிக்கை ஜெபத்தின் மேன்மை. இந்த ஜெபத்துல என்ன விஷயம்னு சொன்னா, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் அந்த க்ஷணப்பொழுதிலே அது என்னுடைய ஜெபம் அல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறதுனால அவரே இயேசுவே ஜெபிக்கிறது போல ஆகிவிடுகிறது. அப்ப இயேசு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் இருக்கா இல்லையா? இருக்கிறீங்களா? அவர் சொல்லுகிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். நமக்காக தான் இதை சொல்லி இருக்கிறாரு. நாமெல்லாம் அன்னைக்கு அவங்க அவர் விசுவாசிக்காதவங்க சூழ்ந்து நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க விசுவாசிக்கும்படியாய் அல்லது அவர்கள் காணும்படியாய் சொல்றாரு. இன்றைக்கு இது ஏன் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய ஜெபமும் இந்த லெவல்ல தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த வசனம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபம் எந்த லெவல்ல இருக்குது? இயேசுவுடைய ஜெபம் எந்த லெவல்ல இருக்குதோ அதே லெவல்ல தான் என்னுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபமும் இருக்கிறது. எப்போதும் பிதாவானவர் இயேசுவின் ஜெபத்தை கேட்கிறார். அப்ப நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது நான் இயேசுவின் ஸ்தானத்தில் நின்று கொள்கிறேன். நான் இயேசு போல நிற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் போது பரலோகம் என்னை எப்படி பார்க்கிறது? பிதாவானவர் என்னை எப்படி காண்கிறார்? இயேசுவை பார்ப்பது போலவே என்னை அவர் பார்க்கிறார். என்ன எப்படி சொல்றது? இயேசுவை எப்படி காண்கிறார்களோ அப்படியே என்னை பரலோகம் காண்கிறது. இயேசுவின் நாமம்னு சொன்ன உடனே அவரே அங்க இருப்பது போல அங்கே ஆகிவிடுகிறது. அதுதான் பவர் ஆஃப் அட்டர்னி. நான் பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போடும்போது இன்னொரு ஆள் எனக்கு அதிகார பத்திரம் கொடுத்திருக்கிறார், அவர் இல்லைங்க, ஆனா அவருக்கு போல நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னா சும்மா விட மாட்டாங்க. பத்திரம் கொடுங்கன்னுவாங்க. அதிகார பத்திரம் இருக்கான்னு கேட்பாங்க. அதிகார பத்திரத்தை கொடுத்தோன்னே சரி போடுங்க. இருக்கீங்களா? செல்லும். அப்ப என்ன பார்க்கும் போது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எப்படி பாக்குறாங்க? அவரே போட்டது போல பார்க்கிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஜெபம் என்கிறது ஒரு சட்டப்படி செல்லுபடியாக கூடிய ஒரு காரியம். அதனால்தான் நான் நினைக்கிறேன், ஜெபத்தை சும்மா எப்படி வேணா செய்யலாம், எது வேணா பண்ணலாங்கன்னு அழுது கடந்து புரண்டு கண்ணீர் விட்டு மன்றாடி கூப்பாடு போட்டு உபவாசம் கடந்து ஒரு சொட்டு தண்ணி நாவல படாம நான் கத்தட்டு அழுதுகிட்டே இருந்தேன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாருன்னு நினைக்கிறதெல்லாம் சும்மா. இது சட்டப்படி நடக்க வேண்டிய ஒன்று. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அழுது புரண்டு பாருங்க. நான் தான் கையெழுத்து போடுவேன், எனக்கு அவரெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது, என் கையெழுத்து நீங்க ஏத்துக்குங்கன்னு சொல்லி அன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் புரண்டுட்டு இருந்தீங்கன்னா கூட வேன் தான் ஏத்திட்டு போகும்.
ஒத்துக்க மாட்டாங்க. அது சட்டப்படி செல்லுபடி ஆகாது. உங்க கண்ணீர் விடலாம், உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கலாம், ஐயோ இவர்களுக்கு இறங்க மாட்டாங்களான்னு ரோட்ல போறவங்களாம் சொல்லிட்டு போலாம், என்னமா அழுகிறாருன்னு சொல்லலாம். நிறைய பேருடைய ஜபம்லாம் அப்படிதான் இருக்குது. என்ன அழுது ஜெபம் பண்றாங்க, எப்படி எல்லாம் ஜெபம் பண்றாங்க எல்லாம் சொல்லலாம். ஆனால் செல்லுபடி ஆகுமா என்று சொன்னால் செல்லுபடி ஆகாது. நான் சொல்லுகிறேன், பவர் ஆஃப் அட்டர்னி நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஜெபம் என்கிறது ஒரு விளையாட்டு இல்ல. நான் எப்படி வேணா ஜெபம் பண்ணுவேன், என்ன வேணா ஜெபம் பண்ணுவேன். இது என்ன பெரிய இது, இயேசுவின் நாமம்ன்றாரு அதுன்றாரு, இதை பற்றி இவ்வளவு பெரிய பிரசங்கம் ஒண்ணு பண்றாரு, இதெல்லாம் தேவைதான் கிடையாது. சட்டப்படியாக செல்லுபடியாகிற விதத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் பிரமாணங்களின்படி இயங்குகிற தேவன், ஒழுங்கின் தேவன், ஒழுங்கும் கிரமமா எல்லாத்தையும் செய்கிறவர். இப்படிதான் சொல்லிட்டாரு. அப்ப வருகிறது என்று சொன்னால் அவரிடத்துல இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே அற்புதமான ஜெபங்களை செய்து அவருடைய நாமத்திலே நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரிடத்துல நான் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுல முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்திலே நான் கேட்க வேண்டும். அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமமா இருக்கிறது. அந்த நாமத்தை காட்டிலும் மேலான நாமம் இல்ல. அவருடைய நாமத்தை நான் சொல்லும் போது அவருடைய ஜெபத்தை பரலோகம் எப்படி கேட்கிறதோ அது போலவே என்னுடைய ஜெபத்தையும் கேட்கிறது. அவருடைய ஜெபத்துக்கும் என்னுடைய ஜெபத்துக்கும் வித்தியாசமே இல்லை என்பது போலாகி விடுகிறது. இருக்கீங்களா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தை நான் ஜெபத்திலே உச்சரிக்கும் போது இயேசுவின் ஜெபத்திற்கு உரிய மரியாதை என்னுடைய ஜெபத்திற்கு கிடைத்து விடுகிறது. ஒரு அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய ஜெபத்துக்குரிய மரியாதையை என்னுடைய ஜெபத்திற்கு நான் பெற்றுக்கொள்வேன் என்றால், இயேசு ஜெபித்த போது எப்படி பரலோகம் கேட்டது அது போல நான் ஜெபிக்கும் போது பரலோகம் கேட்குமானால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? வீட்டுக்கு வீடு அப்படிதான் இருக்க வேண்டும், விசுவாசிக்கு விசுவாசி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவேதான் இதற்குரிய வெளிப்பாட்டை நாம் பிரசங்கித்து வருகிறோம். இந்த வெளிப்பாடு தெரியலன்னா நம்ம வேற லெவல்ல வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த லெவலை உயர்த்துறது எப்படி? இந்த இயேசுவின் நாமம்னா என்ன, அது ஏன் ஜெபத்தில் உச்சரிக்கிறோம், இந்த நாமத்தின் வல்லமை என்ன, மேன்மை என்ன என்பது நமக்கு விளங்க வேண்டும். நான் சொல்லுகிறேன், இது ஒரு சட்டப்படி செல்லுபடியாகிற விதத்திலே நாம் இந்த இயேசு நாமத்தை உபயோகப்படுத்த ஒரு லீகல் மேட்டர் ஆயிடுது. இது இயேசு நாமத்தை உபயோகப்படுத்துவது என்கிறது ஒரு சட்டபூர்வமான ஒரு காரியம். பரலோகத்தின் சட்டம் சொல்லுது, நீ இந்த நாமத்தில் வந்தீங்கன்னா நீ கேட்டுக்கொள்வது எதுவோ உனக்கு தரப்படும். அப்படி சொல்லும் போது நான் இந்த நாமத்தை அலட்சியமா எண்ணக்கூடாது. பரலோகம் சொல்லுகிறது, இந்த நாமத்தில் வந்தா நீ கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாதே, கிடையாது. இந்த நாமத்தில் வரும்போது அவரே கேட்பது போல பரலோகம் உனக்கு மரியாதை கொடுத்து உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும். என்னுடைய ஜெபத்தை எப்போது நீர் கேட்கிறீர் என்று சொன்ன இயேசு அப்படியே நீயும் இருப்பாய் என்று பரலோகம் சொல்லும் போது இந்த நாமத்தை நான் அலட்சியம் பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அவருடைய ஜெபத்தை போலவே என்னுடைய ஜெபம் இருக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நிச்சயமா சொல்லிருக்கும் போது, அப்ப நான் இந்த நாமத்தை துருவி 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 கண்டறிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய மேன்மையை நான் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளலாம். அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். இருக்கீங்களா? எதுக்கு வாரம் வாரம் எடுத்து இதை பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஏன்னு சொன்னால் இதுலதான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது. இதுலதான் நீங்க கேட்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிறதாங்கிறது இருக்கிறது. எப்படி நீங்க சட்டப்பூர்வ பரலோகம் சொல்லுது இப்படி வான்னு சொல்லுது, ஆகவே இப்படி வான்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம். சட்டபூர்வமாக இப்படி வான்னு சொல்லும் போது பரலோகம் என்ன மதிக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அதன்படி கேட்கணும் ஒழிய, நான் அழுது கேட்பேன், நான் கெஞ்சி கேட்பேன், நான் கூப்பாடு போட்டு கேட்பேன், நான் தலைகளா நின்று கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்கெல்லாம் பரலோகம் மரியாதை தர்றது இல்லை. ஹலோ, நம்முடைய கண்ணீருக்கு மட்டும் பரலோகத்தில் மரியாதை இருந்ததுன்னா என்ன வாழ்க்கையெல்லாம் அற்புதமா இருக்கும். நம்ம கிறிஸ்தவங்க கண்ணீர் விடாத கிறிஸ்தவங்க இருக்காங்களா? எங்கேயாவது ஏராளமா கண்ணீர் விட்டு இருக்காங்க. அவங்க விட்ட கண்ணீருக்கு அவங்க வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு கண்ணீர் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருதுன்னா, அருமையானவர்களே நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லிட்டாரு, இந்த நாமத்தை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். வானத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமா இதை உயர்த்தி வைத்திருக்கிறேன். இம்மையிலும் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இது. வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழாரோபத்திலும் இது உன்னதமான நாமம். சகல அதிகாரம் இந்த நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட நாமத்தை நீங்க உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி சபையில் இருக்கிற விசுவாசி ஒவ்வொருவருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை நாம் பெருசா எண்ணி அதை அலட்சியம் பண்ணாமல், இது என்ன உரிமை, இது என்ன ஸ்லாக்கியம், இதை நான் எப்படி உபயோகப்படுத்த வேணும், இதை எப்படி நான் பயன்படுத்தி எப்படி நான் பயனடைய வேண்டும் என்று நான் புரிந்து கொள்ளாம இது எப்படி இருந்தா என்ன,
ஒருத்தர் சொல்றாருன்ட்ட, ஜபத்தை பற்றி என்ன போதிக்க போறீங்க? ஜபம் தான் நாங்க 5 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க வீட்டுல ஜபம் பண்ண 5 வயசுல சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த வயசுல நம்ம கத்துக்கிற ஜபம் வேற, பிறகு நம்ம வளர்ந்து சில சத்தியங்களை கற்றுக்கொள்கிறது வேற. இருக்கீங்களா? 5 வயசுல ஜபம் பண்றது சரி, அந்த வயசுல இதெல்லாம் விளங்காது. கரெக்டா தான் உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தது. ஆனால் வளர வளர தேவனுடைய வார்த்தையின் சத்தியங்களை புரிந்து கொள்ள வேணும். எப்படி சில காரியங்கள் நடக்கிறதுங்கிறதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேணும். அப்ப ஒரு லீகல் இது மாதிரி, அது லீகல் பிரிவிலேஜ், லீகல் ரைட், லீகல் உரிமை, லீகலா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஸ்லாக்கியங்களை நாம் உபயோகப்படுத்தி அதன் மூலமாக பயனடைகிறோம். அப்ப இயேசு நாமத்தை உச்சரிக்கும் போது என்னுடைய ஜபம் அவருடைய ஜபத்தை போலவே மரியாதையை பெற்று விடுகிறது. அது மட்டுமல்லாமல் இயேசு நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கும் போது என்ன ஆகிறது என்று சொன்னால், நான் இயேசுவின் ஸ்தானத்தில் நிற்கிறேன். இயேசு நிற்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன், அவருக்கு பதிலாக நான் நிற்கிறேன். இந்த பூமியில இயேசுவுக்கு பதிலாக நீங்களும் நான் நிற்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? இயேசு சொல்லிட்டார், நான் போறேன், ஆனா நீங்க இருங்க. ஏன் இங்க இருங்க? ஏன்னா நான் உங்க மூலமா இங்க இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய கைகள் என்னுடைய கைகளை போல இருக்க வேண்டும், உங்களுடைய கால்கள் என்னுடைய கால்களை போல இருக்க வேண்டும், உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளை போல இருக்க வேண்டும், என்னுடைய கிரியைகள் இந்த பூமியில தொடர வேண்டும், என்னுடைய வேலை இங்க எங்க நடக்க வேண்டும். ஆகவே நீங்களும் வந்துடாதீங்க. நீங்க நிறைய கிறிஸ்தவங்க அங்க போறதுலயே இருக்கிறாங்க. ஆண்டவரே என்றைக்கு அழைப்பீரோ? ஆண்டவர் சொல்றாரு, அழைப்பெல்லாம் கிடையாது, இங்கே இரு, இங்க இருந்து நல்லா படி, நல்லா கத்துக்க, எப்படி எல்லாம் இதெல்லாம் எப்படி பண்றது நல்லா தெரிஞ்சுக்க. சும்மா வரேன்னு அழுதுட்டு இருக்க கூடாது. கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். மோட்ச லோகம் போய் சேரலாம்னா விட மாட்டார் போல இருக்கையா. அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இங்கே ஒண்ணும் பண்ணல, இங்க ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் அங்க போங்க. இங்க பண்ணிட்டு போகும்போது என்ன சொன்னான்? ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. அங்க போற ஆளு சும்மா களைப்பா போய் நுழைஞ்சு சரி ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன்னு போறது இல்ல. அல்லல் பட்டு, அடிபட்டு, உதப்பட்டு, நசுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு போனா போதுன்னு போய் செல்ற ஆள் இல்ல. அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இவர் பாவம் எல்லா பாடுகளையும் விட்டு ஓய்ந்தாங்க போயிட்டாருன்னு. எல்லா பாடுகளையும் விட்டுனா இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சுவிசேஷத்தை எல்லா மூல முடுக்குகளும் அறிவித்து அநேகரை தேவனிடத்தில் கொண்டு வந்து அநேகரை விசுவாசத்துக்குள்ளாக நடத்தி தேவனுடைய செயல்களை இந்த பூமியில நடப்பித்து நாம் அழைக்கப்பட்டது நோக்கத்தை நிறைவேற்றி அந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து அந்த ஓட்டத்தை முடித்து அபார்ட் பண்ணில, அதை முடித்து அப்புறம் போய் சேர வேண்டும். இருக்கீங்களா? ஆகவே போறோம் ஜபம்லாம் விடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. ஏன்னா இங்க அவருடைய ஸ்தானத்திலே நிற்க வேண்டிய ஆட்கள் தேவை. பிரசவாக்கத்தில் இயேசுவுக்காக நிற்க வேண்டிய ஆள் தேவை. இயேசுவின் நாமத்திலே இயேசுவே நிற்கிறது போல நிற்க வேண்டிய ஆள் தேவை. அதுக்காக தான் என்னை உங்களை இங்க வைத்திருக்கிறார். இந்தியாவில் இயேசுவின் ஸ்தானத்தில் இயேசுவுக்கு பதிலாக நின்று இயேசுவின் வேலைகளை செய்யக்கூடிய ஆட்கள் தேவை. அதுக்காக தான் உங்களை என்னை இங்க வைத்திருக்கிறார். உலகம் எங்கும் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகள் எதுக்கு வைத்திருக்கிறார்? அங்கங்க அந்தந்த ஊர்ல அந்தந்த ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்கள் மத்தியிலே அங்கங்க ஒரு ஆள் தேவை. இயேசுவின் ஸ்தானத்தில் நின்று அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆள், காரியங்களை நடப்பிக்கக்கூடிய ஆள், காரியங்களை சூழ்நிலையில மாற்றக்கூடிய ஆள், அற்புதங்களை செய்யக்கூடிய ஆள், அப்பேற்பட்ட ஒரு ஆள் தேவை. அதுக்கு தான் வச்சிருக்கிறாரு. ஆகவே நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறது என்பது ஒரு லீகல் மேட்டர் மட்டும் இல்ல, அது ஒரு பிசினஸ் ப்ராபோசிஷன் மாதிரி. அவரோட கூட நான் சேர்ந்து வேலை செய்யறேன். அவர் சொல்லியிருக்கார், என் ஸ்தானத்தில் நீ நின்னுக்க, என் நாமத்தில் நீ எதெல்லாம் செய்யறியோ அது நானே செய்தது போல என்று சொல்லுகிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த இடத்துல நான் நின்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்படி ஊழியம் செய்யறேன்? அவருடைய நாமத்திலே, அவருடைய ஸ்தானத்திலே, அவருடைய வேலையை இந்த இடத்துல ஆள் தான் வேற, ஆனா அதே தான் அவரே தான் இருக்கிறார். இங்க என் பேருக்கு பின்னால அவர் பேர் இருக்குது, அது பெரிய பேரு. என்னுடைய பேரை காட்டிலும் பெரிய பேர். என்னுடைய பேர்ல ஊழியம் நடக்கல, இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியம் நடக்கிறது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய பேர்ல நடக்கல, இயேசுவின் நாமத்தில்
நடக்கிறது. அப்ப நான் அந்த ஊர்ல இருந்து கொண்டு இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஊர் ஊரா போய் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் டெலிவிஷன்ல பிரசங்கம் பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஸ்தானத்தில் அவர் இங்கே இருந்தால் எப்படி செய்வாரோ அதுபோல அவருடைய இடத்தை எடுத்துக்கொண்டு இயேசுவின் நாமத்திலே நான் செய்து கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சும்மா என்ன பற்றி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, உங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களையும் என்னையும் பற்றி, ஒவ்வொரு விசுவாசியும் பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவரோடு சேர்ந்து பார்ட்னர் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த பூமியில அவருடைய நாமத்தில் நாம் எல்லாத்தையும் செய்யும் போது அவரே இந்த பூமியில இருந்து செய்யறது போல இருக்கிறது. எத்தனை இயேசு இருக்கிறாரு பாருங்க. இப்போ அதனால்தான் சொல்றாரு, கல்வாரி சிலுவையில் போய் நான் மரிப்பது நல்லது, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்தால் அதிக பலன் தரும். எவ்வளவு பலன் தந்திருக்குது பாருங்க. அந்த கோதுமை மணி போய் நிலத்தில் மரித்து அங்கே புதைக்கப்பட்டு உயிரோடு எழுந்தது நிமித்தமாக இன்றைக்கு இத்தனை இயேசுக்கள் உருவாகி இருக்கிறீர்கள் இந்த பூமியில. போய் சொல்லிட்டாதீங்க இயேசுநாதர்னு சொல்லிட்டாரு எல்லாரையும். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் அவருடைய வல்லமையும் பிரசன்னத்தையும் இந்த பூமியிலே கொண்டு வந்து காரியங்களை நடப்பிக்கிறவர்கள். அதை சொல்லுகிறேன். இத்தனை பேர் உருவாக்கி தெருவுக்கு தெரு இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் எந்த வீட்டில எல்லாம் உச்சரிக்கிறார்கள் அங்கே இயேசு இருக்கிறார். இயேசுடைய வல்லமை இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, அவருடைய கிரியை இருக்கிறது, அவருடைய அற்புதங்கள் இருக்கிறது. பிசாசுகள் விரட்டப்படுகின்றன, வியாதிகள் நீங்குகின்றன, அற்புதங்கள் நடக்கின்றன. அதுதான் இயேசுவின் நாமம். சரி, இயேசுவின் நாமம் அவருடைய வல்லமையும் அவருடைய பிரசன்னத்தையும் அந்த இயேசுவின் அதிகாரத்தையும் நம்முடைய சூழ்நிலைகளிலே நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 15 வாசிக்கிறேன். 16, 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எல்லா இடத்துலயும் போய் பிரசங்கியுங்கள்ன்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவ்வளவு பேர் தானா? மீதி பேர்லாம் கரெக்டா கூட வந்துகிட்டே இருங்க, ரிலாக்ஸ் ஆயிடக்கூடாது. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் சொல்லுகிறார். சொல்லிட்டு 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்க நினைச்ச கூடாது பிரசங்கியாருக்கு தான் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் சாமுக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் இருக்கிற ஊழியக்காரங்க மிஷினரிங்க உங்களுக்கு சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொன்னா உங்களால், விசுவாசிக்கிறவர்களால், விசேஷித்த வரம் பெற்ற தேவதாசர்களால் அல்ல. இருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் வரம் பெற்ற தேவதாசர்ல நாடுறதுல பெரிய வல்லவர்கள் அவர்கள். என்ன கத்துக்கிட்டீங்க? 10 வருஷமா கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, என்ன கத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த தாசருக்கு எந்தெந்த வரம் இருக்குதுன்னு தெரியுன்றாங்க. அவர்கிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது, அங்க எப்படி நுழையிறது, யாரை பிடிச்சா அப்படி நுழைஞ்சி அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடலாம், இதுதான் கத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் சொன்னது ஒண்ணு விளங்கல. என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? விசுவாசிகளால். அப்படியே சொல்லிடுறேன் நானு, விசுவாசிகளால், ஊழியக்காரர்களால் இல்ல, விசுவாசிகளால். ஊழியக்காரர் கூட முதல்ல விசுவாசி தான். விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்ன அடையாளங்கள்? என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். சொல்லிட்டு இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடன் பேசின பின்பு பரலோகத்தை எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். போய் உட்கார்ந்தாருன்னு சொன்னோம்னா அவர் அங்க போயிட்டாரு, நம்மளை விட்டுட்டாருன்னு நினைச்ச கூடாது. அடுத்த வசனத்தை வாசிக்கணும். அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை. என்ன இது? அவர் போய் அங்க உட்கார்ந்துட்டாருன்னு இருக்குது, அப்புறம் பார்த்தா இவங்க கூட தான் இருக்கிறாருன்னு இருக்குது. அவர் போய் அங்க உட்கார்ந்துட்டாருன்னு சொல்லி இருக்குது 19ஆம் வசனத்துல. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, இவர்கள் போய் பிரசங்கம் பண்ணின போது கர்த்தர் அவர்களோட கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்கள்னாலே. எந்த அடையாளங்கள்?
இப்ப வாஸ்தவம் இல்லையா? என் நாமத்தினாலே பிசாசு துரத்துவார்கள், நவமான பாஷையில பேசுவார்கள், சர்ப்பங்கள் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. இல்லையா? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்பன்னா என்ன அர்த்தம்? இவங்க போனாங்க, போன இடத்துல என் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்க, என் நாமத்தினாலே இதை செய்யுங்கன்னு சொல்லிருக்க, அந்த நாமத்தினாலே ஊழியம் செய்தார்கள், அந்த நாமத்தினாலே அதிகாரம் எடுத்து செலுத்தினார்கள், அந்த நாமத்தினாலே பிசாசை விரட்டினார்கள், அந்த நாமத்தினாலே வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினார்கள், அந்த நாமத்தினாலே சூழ்நிலைகளில் ஜெயத்தை எடுத்தார்கள். அப்பேற்பட்ட அடையாளங்கள்னாலே அவர் அவர்களோடு கூட இருந்து வார்த்தையை உறுதிப்படுத்தினாராம். அப்ப இயேசு அவங்களோட தான் இருக்கிறார். எப்படி இருந்தார், எப்படி அவர்களோடு கூட இருந்தார் என்பதை பார்க்க வேணும். பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷம் எப்படி இருந்தார் சொன்னா, நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தில் பிசாசை விரட்டினாங்க பாருங்க, அப்ப அவர் அங்க இருந்தார். அவருடைய நாமத்தினால வியாதியஸ்தரை சுஸ்தமாக்கினாங்க பாருங்க, அப்ப அவர் அங்க இருந்தார். அவருடைய நாமத்தில் பிரசங்கம் பண்ணாங்க, அவங்க நாமத்தில் எல்லாத்தையும் செய்தாங்க இல்லையா? அவருடைய நாமத்தில் போய் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அவர் நாமத்தில் செய்ததுனால அங்க போய்விட்டார். அவர் பரலோகத்தில் பிதாவுடைய வலது பாரத்தில் உட்கார்ந்து விட்டார். ஆனாலும் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறதுனால அவரே அங்க இருக்கிறது போல அங்கே காரியங்கள் நடக்கிறது. அதுதான் அங்க சொல்லி இருக்குது. அவர் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. ஆனா அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துற இடத்துல அவருடைய வல்லமை விளங்குகிறது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துற இடங்கள்ல எல்லாம் காரியங்கள் நடைபெறுகிறது. அவர் இருந்து அப்படி நடைபெறுமோ அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இதை வாஸ்தவம் என்ன சொல்றாங்க, சரிங்க சொல்லியிருக்கு, வானத்துல பூமியில சகல அதிகாரமும் அவருக்கு, அவர் என்ன வேணா செய்துக்கிட்டீங்க, எல்லாம் அவர் கையில தான் இருக்குது, எல்லாம் அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே அவர் கையில எல்லாம் இருக்குது. நிறைய பேர் இப்படி இருக்காங்க பாருங்க, நிறைய ஊழியர்கள் அப்படி இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் அப்படி இருப்பாங்க. என்ன சொல்றாங்க, அவர்கள் தோல்வியிலும் விரக்தியிலும் இல்லாமையிலும் வறுமையிலும் நோயிலும் அதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றியும் ஒரு அதிகாரம் எடுக்கிறது இல்லை. இது நீங்கி போக வேணும், இது மேல நான் அதிகாரம் செலுத்த வேணும், இயேசுவின் நாமத்தில் இதை விரட்டி அடிக்க வேணும், இயேசுவின் நாமத்தில் இதை மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேணும் என்கிற அந்த உணர்வே கிடையாது பாருங்க. அதிலேயே வாழ்ந்து கொண்டு, அந்த தோல்வியிலேயே, அந்த விரக்தியிலேயே, அந்த இல்லாமையிலேயே, அந்த இதிலேயே வாழ்ந்து கொண்டு, அந்த பலவீனத்திலேயே வாழ்ந்து கொண்டு, இயேசுவின் நாமத்தை கூட பற்றி கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்களாக கேட்டான்னு சொல்லணும், கர்த்தர் பெரியவருங்க, கர்த்தருக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன இருக்குது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். நம்ம கையில என்ன இருக்குது, எல்லாம் கர்த்தர் கையில இருக்குது. சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அவர் என்ன நினைக்கிறாரோ செய்யட்டும். அடியனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் அவரு நடப்பிக்கட்டும். இத்தனை வருஷமா பார்த்தா ஒன்னும் அவர் நடப்பித்தா மாதிரி தெரியல அவர்களுக்கு. ஏனென்று சொன்னால் அவர் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்பா உன் வாயிலிருந்து எப்போ என் நாமம் வரும், வாயை திறந்து எப்ப என் நாமத்தை நீ உச்சரிக்க போற, என் வல்லமை ரெடியா இருக்குது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை அப்படியே பவர் பட்டணி மூலமா உனக்கு டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறேன், நீ அதே அதிகாரத்தை உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லி உனக்கு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். நீ உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிற, அவர் நினைச்சா செய்யலாம், அவர் நடக்கட்டும், அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, அவரு எல்லா அதிகாரமும் அவர் வச்சிருக்கிறாரு, அவர் நினைக்கிறது நடக்கட்டும், அடியேண்டிய வாழ்க்கையில் உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு, அங்க நின்று காத்துக்கிட்டு இருக்கிறாரு, எப்போ வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்து பிசாசின் மீதும் வியாதிகள் மீதும் இல்லாமையின் மீதும் சூழ்நிலைகள் மீதும் சகல விதமான சக்திகள் மீதும் அதிகாரத்தை எடுத்து இயேசுவின் வல்லமையை இந்த பூமியிலே நீங்கள் அனுபவிக்கிறதை அவர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்க இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஏதாவது செய்யக்கூடாதா? ஒன்னும் செய்ய முடியாது, பவர் பட்டணி கொடுத்துட்டாரு. பவர் பட்டணி கொடுத்துட்ட பிறகு அவர் ஒன்னும் செய்ய முடியாது. அவர் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன், நீ அறிவு இருந்தால் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து அதை படிச்சு இதுல என்ன இருக்குன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்க, அப்பதான் உனக்கு இதனுடைய நன்மைகள் வந்து கிடைக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நாம் என்ன பண்றோம், அழுது அழுது, ஆண்டவரே உமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறதே, உமக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, வானத்திலும் பூமியில் நீ பெரியவராச்சே. அவர் சொல்றார், வானத்திலும் பூமியில் நாம் பெரியவர், என் நாம உன் வாயில இருந்ததுன்னா நீ பெரியவன். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய சூழ்நிலைகளில் என்னுடைய
வாழ்க்கையின் சந்தர்ப்பங்களிலே, என்னுடைய இக்கட்டுகளிலே, என்னுடைய பிரச்சனைகளிலே, எதிர்ப்புகள் நேரத்திலே நான் பிரச்சனைகளை சந்திக்கும் போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியிலே நான் எழுந்து நிற்கிறேன். நான் சாதாரண ஆள் இல்ல. இயேசுடைய ஸ்தானத்தில் இந்த பூமியில் நிற்கிறேன். இந்த இடத்துல இயேசுவுக்கு பதிலாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தில் ஊழியம் செய்கிறவன். அவருடைய நாமத்தில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அப்ப நான் என்ன பண்ண வேணும்? எனக்கு இருக்கிற உரிமையும் ஸ்லாக்கியத்தை நான் அறிந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை என்னுடைய சூழ்நிலையில் நான் உச்சரிக்க வேண்டும். பயம் உள்ளத்தை ஆட்கொள்ளுது. நாம என்ன சொல்றோம்? கர்த்தர் பெரியவர். கர்த்தர் பெரியவர். உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு எப்ப பிரயோஜனம்னா, இயேசுவின் நாமத்தில் பயமே, பயத்தின் ஆவியே, இந்த மனதை விட்டு வெளியே போ, உனக்கு இடமில்லை. பலத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். பலத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். பயத்தின் ஆவியை ஆட்கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டில் அதுக்கு இடமில்லை, போ என்று சொல்லும் போது பயத்தின் ஆவி ஓடுகிறது. அது அவ்வளவு பெரிய ஆவி இல்லைங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு பெரிய ஆவின்னு. சில கிறிஸ்தவங்க பெரிய அவங்க என்னன்னா பிசாசு பெருசாகிறவங்க. போகன்னு சொல்லும் போது அது போகிறது. ஆகவே அவர் சொல்றாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலர் நினைக்கிறாங்க அவர் கொடுக்கப்பட்டிருக்க, அவர் ஏதாவது செய்வார்னு. அடுத்த வசனம் சொல்லுது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல அதிகாரம் வானத்தில் பூமி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். ஏன் புறப்பட்டு போகணும்? நம்ம சில சொல்றாரு, நான் போறேன்யா, ஊழியத்துக்கு போறேன், ஒன்னும் இல்லாம போறேன். நான் சொன்ன, போவாதீங்க, பேசாம இருங்க. நீங்க போய் ஒன்னும் நடக்க போறது இல்லை. போய் பசி பட்டினியில வாடிட்டு இருக்க போறீங்க. பேசாம கிடங்க இங்கேயே. அங்க போய் வாடுறதுக்கு இங்க வாடிட்டு இருக்கலாம். போறேன்யா, எந்த ஆதரவும் இல்லாம போறேன்யா, எந்த உதவியும் இல்லாம போறேன், எதுவும் இல்லாம போறேன், வெறுங்கையோட போறேன். ஐயோ, அதெல்லாம் விளங்கி கொள்ற வரைக்கும் தயவு செய்து போகாதீங்க. அதனால தான் சொன்னாரு இயேசு, எருசலேம்ல போய் கொஞ்ச நாள் காத்திருந்தாரு. கிடுகிடுன்னு போய் ஒன்னும் செய்வானா, கொஞ்ச நாள் காத்திரு, இதெல்லாம் விளங்கட்டும். ஆவியானவர் வருவார், ஊற்றப்படுவார். ஊற்றப்படும் போது சத்திய வசனங்கள்னு அதிகமா ஆழமா உனக்கு விளங்கும். அபிஷேகம் வந்த பிறகு வசனம் நல்லா விளங்க ஆரம்பிக்கும். வசனம் நல்லா விளங்கின பிறகு அப்புறம் போய் செய்யினார். ஹலோ, இருக்கீங்களா? அபிஷேகம் வந்த உடனே பேதுருக்கெல்லாம் விளங்கிடுச்சு. நல்லா பயந்த பேதுருக்கெல்லாம் பயம்லாம் தெளிஞ்சிருச்சு. நீ சொல்றதுக்கு நான் கீழ்படுகிறதா, எங்க கர்த்தருக்கு நான் கீழ்படுகிறதான்றான். ஆளே வித்தியாசமாயிட்டான். ஆளாயிட்டான். ஏசுனா யாருன்னே தெரியாது. ஐயோ, அவர் நான் பார்த்ததே இல்லைன்னு ஆளு. இனிமே இந்த நாமத்தை குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நாங்க அவர் சொன்னதான் செய்வோம், நீ சொன்னது செய்ய மாட்டோம் போன்னு சொல்லிட்டு நேரா போய் திரும்பி அவருடைய நாமத்தையே பிரசங்கம் பண்ணினார்கள். ஏன்னா பயம் எல்லாம் தெளிந்து விட்டது. ஆவியானவர் வந்து ஊற்றப்பட்டு அங்கே வசனங்கள் சத்தியம் தெரிய வந்து வெளிச்சம் வந்து பயத்திலிருந்து அவளை விடுதலையாக்கி அப்படிதான் ஊழியம். பாருங்க, நான் போறேங்க, வெறுங்கையோட போறேங்க, எந்த ஆதரவும் இல்லாம போறேங்க, ஒண்ணு இல்லாம போறேங்க, அடியேன்னு நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. அப்படி அல்ல. ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். எதனால நான் புறப்பட்டு போனோம்? நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். எதனால நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன்? எதனாலும் சொன்னா, சகல அதிகாரமும் இயேசுவின் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன். புறப்பட்டு ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் போறதுக்கு ரெடி. புறப்பட்டு எங்கேயாவது பிரேசிலுக்கு போ, ஜங்கிளுக்கு போன்னு சொன்னாலும் அங்க போறதுக்கு ரெடி. புறப்பட்டு அந்தமானுக்கு போன்னு சொன்னாலும் போக ரெடி. எங்க போனா என்ன? இந்த நாமம் எல்லா இடத்திலும் வேலை செய்யும். ஆகவே நான் புறப்பட்டு போக வேண்டும். ஒருத்தர் கேட்டார், என்ன ஐயோ அங்கேயா போறீங்க, இந்தியாவுக்கா போறீங்க, அங்கெல்லாம் பசிப்பட்டினியில கிடக்குறாங்க தெரியுமானார். நான் சொன்னேன், நான் பசிப்பட்டினியில கிடக்க மாட்டேன். பசிப்பட்டினியில் கிடக்கிறதுக்கு யாராவது 10,000 மைல் பயணம் பண்ணி வருவாங்களா? நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. நான் போய் நல்லா இருக்க போறேன். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போன்னு சொன்னாரு. இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தில் புறப்பட்டு வரேன். இயேசுவின் நாமத்தில் அதிகாரத்தில் செய்யறேன். எங்க போனாலும் இயேசுவின் அதிகாரத்திலே நாம் செய்ய வேண்டும். ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய். இருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல ஜாதிகளையும் சீஷராக்கினா பாருங்க, சாதாரணமா போய் ஜனங்களை சீஷராகுன்னு சொன்னா ஆக மாட்டாங்க. ஆனா இயேசுவின் நாமத்துல போகும்போது சீஷர் ஆகாத ஆள் கூட, முரட்டாட்டமான ஆள் கூட அவன் வந்து நான் சீஷராகுங்க, எங்க கோயில் இருக்குதுப்பா, எங்க வரணுங்க, நான் எப்ப ஞானஸ்தானம் எடுக்கணுங்க, நான் என்ன பண்ணணுங்க, எங்க ஒரு பைபிள் கொடுங்க நான் படிச்சுக்கிறேங்க,
அப்படின்னு அவன் வருவான். ஏன்னு சொன்னா அவருடைய நாமத்தில வந்திருக்கிறோம். நீங்க போய் செய்து பாருங்க, உங்க பலத்துல செஞ்சு பாருங்க, யாரும் ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டாங்க. நீங்க போய் நாளெல்லாம் நின்று விசுவாசின்னு சொன்னா யாரும் விசுவாசிக்க போறது இல்லை. அவருடைய நாமத்துல போய் அவருடைய நாமத்துல ஜெபம் பண்ணி, அவருடைய நாமத்துல ஆத்துமாக்களை கிளைம் பண்ணி, அவருடைய நாமத்துல பிசாசின் வல்லமையை முறித்து, அவருடைய நாமத்துல இருளிய அந்தகாரத்தை அகற்றி, அவருடைய நாமத்துல சுவிசேஷத்தை அறிவித்து, அவருடைய நாமத்துல இயேசுவின் நாமத்துல ரட்சிக்கப்படும் சொன்னா கடகட நினைச்சு ஓடி வருவாங்க ரட்சிக்கப்படுறது. இருக்கீங்களா? ஹலோ, எல்லாம் அவருடைய நாமத்துல தான். நாம என்ன பண்றோம்? இப்படி பண்ணி பார்க்கலாமா, அப்படி சொல்ல கொஞ்சம் டான்ஸ் ஆடி பார்க்கலான்னு இருக்கிறாங்க. அதுக்கு யாராவது வருவாங்களான்னு நினைக்கிறேன். இது பண்ணி பார்க்கலாம் இருக்கிறோம், அது பண்ணி பார்க்கலாம் இருக்கிறோம். அவருடைய நாமத்தில தான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். அவருடைய நாமத்தில தான் பிசாசின் வல்லமையில முறிக்க முடியும். அவருடைய நாமத்தில தான் அந்தகார சக்திகளை ஒழித்து ஜனங்களை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க முடியும். அவருடைய நாமத்திலே, அவருடைய நாமத்திலே ஜெபித்திருக்கிறீர்களா? அவருடைய நாமத்தில் ஆத்துமாக்களை கேட்டிருக்கிறீர்களா? அவருடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்கு அவர்களை சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? அவருடைய நாமத்திலே அது நடக்கிறது. இருக்கீங்களா? சொல்றாங்க, என்ன கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்தேன், இப்ப சொல்றீங்களா அவருடைய நாமத்துல? தான் பைபிள்ல இருக்கு. நாம கஷ்டப்பட்டு செய்யறது ஊழியம் அல்ல, அவருடைய நாமத்துல செய்யறது தான் ஊழியம். ஹலோ, இருக்கீங்களா? என்னுடைய பலத்தினால செய்யறேன்னா நான் கஷ்டப்பட வேண்டியதுதான். என் பலத்துல போட்டு நான் உருட்டி பரட்டி எடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அவருடைய நாமத்துல செய்யும் போது அந்த நாமம் வேலை செய்கிறது. பிசாசின் வல்லமைகளை முறிக்கிறது. முரட்டாட்டம் உள்ளவர்களை கூட இருதயத்தை திரும்ப வைக்கிறது. கர்த்தரிடத்துல வார்த்தையை பிரசங்கித்தா ஜனங்களுடைய உள்ளத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இயேசுவுடைய உள்ளங்களை திருப்புகிறது. இயேசுவின் நாமத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. என் நாமத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அவர் எப்படி நம்மோடு இருக்கிறார்? மத்தேயு திருப்போம் 18ஆம் அதிகாரம், கடகடன் போவோம். மத்தேயு 18. அவர் எப்படி நம்மோடு இருக்கிறார்னு பார்த்துட்டு வரோம். அவருடைய நாமத்துல தான் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் யாவனன்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் அங்க உட்கார்ந்துட்டாராம். ஆனா இவங்க போய் சொன்ன போது அவர் அங்கே இருக்கிறார். எப்படி இருந்தார்? அவர் நாமத்திலே இவர்கள் செய்யும் போது அவர் அங்கே இருக்கிறது போல அவருடைய வல்லமை அங்கே இருக்கிறது. எல்லா அதிகாரம் வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் போகிறார்கள். ஆகவேதான் இவர்கள் போக வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சீஷராக்க வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். 18 பூலோகத்திலே 18-19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஜெபத்தை குறித்து பேசுகிறது. வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாகலும், வேண்டிக் கொள்ள போகிற எதை குறித்தாகலும், எல்லாரும் சொல்லுவோம், வேண்டிக் கொள்ள போகிற எதை குறித்தாகலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால், அப்ப ஜெபத்தை குறித்த பேசுகிறது. கவனிங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்பவும் வசனத்தை முன்ன பின்ன இருக்கிற கான்டெக்ஸ்ட், எந்த சந்தர்ப்பத்தில், எந்த சூழ்நிலையில, எந்த பின்னணியில எதோடு சம்பந்தப்பட்டு சொல்லி இருக்கிறதுன்னு பார்க்கணும். எல்லாமே எதோட சம்பந்தப்பட்டு தான் வருது, ஒன்னும் டிஸ்கனெக்டடா இல்ல. அதனால ஏதோ ஒண்ணு தனியா எடுத்து என்னத்தையாவது நினைச்சு கூடாது நம்ம. அப்ப 20ஆம் வசனத்தை பாருங்க. ஏனெனில் 2 பேராவது, அந்த ஏனெனில் என்ற வார்த்தையே அந்த 19ஆம் வசனத்தோட அதை கனெக்ட் பண்ணிடுது. 19ஆம் வசனம் ஜெபத்தை பற்றி, 2 பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் அது அவர்களுக்கு உண்டாகும்னு சொல்லிட்டு, ஏனெனில், ஏன் அப்படி உண்டாகுமா? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்கள் அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இதை பாரம்பரியமா என்ன பண்ணிட்டோம், ஏதோ 2-3 பேர் மட்டும் வர்ற சபைகள்ல பிரசங்க அறிந்துட்டு 2-3 பேர் தான் இருக்கிறோம், இருந்தாலும் கர்த்தரின் நாமத்தினாலே 2-3 பேர் எங்க கூடுகிறீர்களோ அங்கே இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா இருக்கிறாரு, ஆனா அது அர்த்தம் அது இல்ல. இங்க சப்ஜெக்டே வேற. 2-3 பேர் அவருடைய நாமத்தில் கூடி வந்து அங்க இருக்கிறாரு, சபையில இருக்கிறார். சபை சின்னதா இருந்தாலும் இருக்காரு, பெருசா இருந்தாலும் இருக்கிறார், அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த அர்த்தத்தை கோட்டை விட்டுற கூடாது, அதுதான் அர்த்தம் நினைச்சு கூடாது. அர்த்தம் என்ன? என்னாம், அதாவது 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் ஒருமனப்பட்டிருந்தால், எல்லாரும் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும், அது எதுவா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வேண்டிக் கொள்ள போகிற, ஜெபிக்க போகிற, ஜெபித்து கேட்டுக்கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒருமனப்பட்டிருந்தால்
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லிவிட்டு, ஏன் உண்டாகுன்னு 20ஆம் வசனத்துல சொல்ற. ஏன் உண்டாகும்னா 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி வரும்போது அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். ஏன் இந்த 2 பேர் ஒருமனப்படும் போது அல்லது 3 பேர் ஒருமனப்படும் போது அது அவர்களுக்கு எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு அது நடக்குது. ஏன் சொன்னா என் நாமத்தினாலே அவர்கள் கூடி வந்திருக்கிறதுனால அப்படி நடக்கிறது. இங்க வாசிக்கும் போது இப்படி வாசிக்கலாம், நல்ல விளங்கிடும். 20ஆம் வசனத்தை என் நாமத்தினாலே பாருங்க, என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் இருக்குது இல்ல. நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன், எப்படி வாசித்து பாருங்க, நல்லா புரிஞ்சிடும். எப்படி அவர் அங்க இருக்கிறார்? என் நாமத்தினாலே அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஹலோ, விளங்கிடுச்சா? இன்னொரு தடவை சொல்றேன். என் நாமத்தினாலே அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். என் நாமத்தினாலே அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறபடினாலே இந்த 2-3 பேர் எதை கேட்டாலும் சரி, எதை குறித்து வேண்டிக் கொண்டாலும் சரி, என் நாமத்தினாலே நான் அவர்கள் நடுவில் இருக்கிறபடினாலே, அவர்கள் என் நாமத்தை உச்சரிக்கிறபடினாலே, என் நாமத்தில் அதை கேட்கிறபடினாலே, என் நாமம் அங்கே விளங்குகிறபடினாலே, என் நாமத்தில் நான் அங்கே இருக்கிறபடினாலே அவர்கள் கேட்டுக் கொள்ளுகிறது எதுவோ அது அவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர்களுடைய ஜெபம் இயேசுவின் ஜெபம் மாதிரியே. எல்லாரும் சொல்லுவோம், என் நாமத்தினாலே அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன். அப்ப இயேசு இங்கே இருக்கிறார்னா எப்படி இருக்கிறார்? அவர் நாமத்தினாலே இருக்கிறார். நான் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது அவர் அங்க இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே எங்க இருக்கிறார். நீங்க வீட்டுக்கு போகும்போது அவர் உங்க கூட வருவாரா? வருவார். எப்படி வருவார்? அவருடைய நாமத்தினாலே வருவார். ஒவ்வொரு நாளும் உங்களோட இருப்பாரா? எப்படி இருப்பார்? அவருடைய நாமத்தினாலே அவர் இருப்பார். நீங்க ஜெபிக்கும் போது அது கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? என் நாம அவர் நாமத்தினாலே அவர் அங்க இருக்கிறதுனால நிச்சயமா அது கிடைக்கும். ஏன் கிடைக்கும்? அவரே ஜெபிக்கிறது மாதிரி. அது அவருடைய ஜெபத்தை பிதாவானவர் எப்போதும் கேட்கிறார். ஆகவே அவர் என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் கிடைக்கும். அவருடைய நாமத்தில் நீங்க கேட்கறதுனால, நீங்க கேட்டா பரவாயில்ல, அவருடைய நாமத்தில் கேட்கறதுனால அவரே கேட்கிறது போல நிச்சயமா அது கிடைக்கவே செய்யும். கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, கிறிஸ்தவ விசுவாசிகள் தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தவறி விடுவது ஏன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்காக வச்சிருக்காரு. கடவுளுடைய பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும் பாருங்க. ஆனால் நாம் ஒரு தாழ்வான நிலையில் அநேக நேரத்தில் வாழ்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த நாமத்தின் வல்லமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். இதில் இருக்கிற அதிகாரம் என்ன? இது நமக்கு என்னத்தை பெற்று தரும்? சொல்லியிருக்கு இல்லையா, 2 பேர் ஒருமனப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிற எதா இருந்தாலும் சரி அது அவர்களுக்கு பிதாவினாலே. எதா இருந்தாலும்னா அது எனக்கு புரியறதுக்கு இந்த யுகம் முழுக்க ஆகும். எதா இருந்தாலும் சொன்னா எதா இருந்தாலும் அதை நான் யோசிக்க வேண்டும், அதை நான் மெடிடேட் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். எதா இருந்தாலும் சொல்லி இருக்குது. அப்ப என்னுடைய வாழ்க்கை நான் கேட்டா எதுவா இருந்தாலும் அது எனக்கு தருவார்னு சொல்லி இருக்குதே. அப்ப அது என்னுடைய வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், என்னுடைய ஊழியத்தை அது எப்படி பாதிக்கும், நான் கையிட்டு செய்கிற வேலையை எப்படி பாதிக்கும், என்னுடைய பிசினஸ் எப்படி பாதிக்கும், என்னுடைய குடும்பத்தை எப்படி பாதிக்கும் என்பதை நான் உட்கார்ந்து அதற்கு யோசிக்கணும், அதை கவனம் செலுத்த வேண்டும். சும்மா இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்துட்டு இருக்க கூடாது. அது யாராவது ஒருத்தர் ஜெயிக்க போறாங்க, யாராவது தோக்க போறாங்க, நீங்க ஜெயிக்க போகிறீங்களா என்பதை அதுல கவனமா இருக்க வேண்டும். ஆன்னு பார்த்துட்டு இருந்தா அவங்க ஜெயிச்சுட்டு போறாங்க. அவங்க ஜெயித்தாலும் காசு, ஜெயிக்கலனாலும் காசு. அதனால அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. எதை பார்க்க வேணும்? 2 பேர் ஒருமனப்பட்டு என்ன வேண்டிக் கொள்வது எதுவா இருந்தாலும் அது அவர்களுக்கு பிதாவினாலே செய்யப்படும் சொல்லி இருக்குதுன்னா, அது ஏன் செய்யப்படும்? அவருடைய நாமத்தினாலே அவர் அங்க இருக்கிறாராம், அதனால செய்யப்படுமா? அவரே ஜெபிக்கிறது போல. அப்ப அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி நான் ஜெபிக்கும் போது எது கேட்டாலும் கிடைக்குதுன்னு சொன்னா, என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது செய்யப்படும் சொல்லியிருக்கேன். கேட்டுக்கொள்வது எதுவா இருந்தாலும் எனக்கு செய்யப்படும்னா, நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இது என்னன்னு முதல்ல ஆராய்ந்து அறிய வேண்டும். இதை உள்ள நோண்டி என்னன்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எப்படி நான் கேட்டுக்கொள்வது, எதையெல்லாம் கேட்டுக்கொள்ளணும் அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி என்றால் அது அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தமாகிறது? என்ன அது எப்படி பாதிக்கும்? என்னுடைய வியாபாரத்தை எப்படி பாதிக்கும்? என்னுடைய தொழிலை எப்படி பாதிக்கும்? என்னுடைய வீட்டை எப்படி பாதிக்கும்? சபையை எப்படி பாதிக்கும்?
என்னுடைய எல்லாவற்றையும் அது எப்படி பாதிக்கும், பூலோகத்தில் எப்படிப்பட்ட மனுஷனாய் என்னை அது வாழ வைக்கும் என்பதை தியானிப்பதிலேயே தான் நான் நேரத்தை செலவழிக்கணும். இதை அறிந்து கொள்கிற வரைக்கும் விடக்கூடாது. இருக்கீங்களா? அதுக்குதான் இங்கே சபைக்கு வர்றீங்க. அநேகர் அந்த லெவலுக்கு வர்றதில்லை. ஏன் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய உரிமையை தேவன் நமக்கு தந்தபோது, அந்த நாமத்துக்கு பின்னாலே, அந்த நாமத்துக்கு உள்ளே, அந்த நாமத்தின் மூலமாய் என்னவெல்லாம் நடக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அந்த நாமத்தை நாம் பேசும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னு சொன்னா, நாம் வாழ்க்கையில உயர போறோம் அப்பதான். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த நாமத்து மேல என்ன இருக்குதுன்னு, இந்த நாமத்துக்கு பின்னால என்ன இருக்குதுன்னு. இது எவ்வளவு பெரிய நாமம்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அந்த நாமத்தை அவ்வளவு பெரிய நாமமா ஆக்கி வைத்திருக்கிறார். அப்ப அந்த நாமத்தை நான் ஜெபத்தில் உச்சரிக்கும் போது பிதாவாகிய தேவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னு சொன்னா, நான் என்னுடைய வாழ்க்கை அப்பதான் மாற பார்க்க போகிறேன். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில செல்வதை நான் பார்க்க போகிறேன். நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக நான் மாறப்போகிறேன். நான் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியும், என்ன பாசிபிலிட்டிஸ் இதுல இருக்கிறது என்கிறது என்னுடைய புத்திக்கு எட்டாத ஒன்றா இருக்குது. நான் இன்னைக்கெல்லாம் நோண்டாலும் நிறைய கத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், எவ்வளவு கத்துக்கொண்டாலும் கத்துக்கொள்ள வேண்டியது இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இந்த நாமம் அவ்வளவு பெரிய நாமம். இந்த நாமத்துக்கு பின்னால அவ்வளவு ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் அடங்கி இருக்கிறது. எப்படி சொல்லலாம் இதுன்னு சொன்னா, கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொன்னா, அது எப்படி ஒரு உதாரணம் சொல்லி சொல்றேன் உங்களை. எப்படின்னு சொன்னா, பரலோகத்தின் தேவன் ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஐஸ்வர்ய தேவன், எத்தனை பேர் நம்புறீங்க அவர் ஐஸ்வர்யவான் சொல்லி? பரலோகத்தில் தெருவே தங்கத்துல தான் போட்டிருக்குது. யோசித்து பாருங்க. இங்க தார் சீப்பா இருக்குன்னு தாருல போட்டிருக்காங்க, அங்க தங்கம் சீப்பா இருக்குன்னு தங்கத்துல போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. மகா பெரிய தேவன் அவர். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவர்கிட்ட எல்லாம் இருக்குதுங்க. ஒண்ணுமே அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு இதுக்கு நமக்கும் அதை விளங்கி கொள்றதுக்கே நமக்கு புத்தி கட்டாத ஒன்றாக இருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய தேவன். நல்ல கவனிங்க. கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் நாமத்தினால கேட்டா பிதா நீங்க கேட்டுக்கொள்வது எல்லாவற்றையும் செய்வார்னு சொன்னா, என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்னா, ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டார் என்று அர்த்தம். இப்படிதான் சொல்ல முடியும். இருக்கீங்களா? நான் சில நேரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறேன். ஆனா என்ன அமௌண்ட் போடணும்னு சொல்லுவேன். சும்மா இஷ்டத்துக்கு அமௌண்ட் போட்டுக்க முடியாது. கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போவேன். ஏன்னா நான் பல இடங்களுக்கு போவேன். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போன்ல விசாரிச்சு பார்த்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்து இவ்வளவு எழுது அப்படின்னு கரெக்டா சொல்லுவேன். அவ்வளவுதான் எழுதுவாங்க கரெக்டா. ஆனால் இந்த அளவற்ற ஐஸ்வர்யம் நிறைந்த தேவன், அவருடைய பேங்க் அக்கவுண்ட்ல என்னைக்குமே குறைச்சலே கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. செக் பண்ணவே வேண்டியதில்லை. அது எல்லாரும் போய் இன்னைக்கெல்லாம் செக்கை கேஷ் பண்ணி வித்ட்ரா பண்ணாலும் அந்த அக்கவுண்ட்ல காசு குறையவே குறையாது. அப்பேற்பட்ட தேவன், பரலோகத்தின் தேவன், ஐஸ்வர்யர், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தனிப்பட்ட முறையில செக்ல கையெழுத்து போட்டு எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணாலும் கேஷ் பண்ணிக்கணும்னு கொடுத்துட்டு போயிருக்காரு. பல வருஷத்துக்கு முன்னால ஒரு புஸ்தகம் வாசித்த பாருங்க, ஒரு சின்ன புஸ்தகம் ஒருத்தர் எழுதியிருக்காரு, ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட் அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம், டிக்கெட் நான் எழுதிக்கணும். அப்பதான் யோசித்து பார்த்தேன், நிறைய பேர் இன்றைக்கு எங்க வந்து அறைவே ஆயிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் எந்த இடத்துல வந்து இன்றைக்கு சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க வாங்கின டிக்கெட்டின் படி தான் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு தூரத்துக்கு டிக்கெட் வாங்கலான்றது இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே கிடையாது. செக்க பிளாங்க் செக்கை கொடுத்து எடுத்துக்கோன்னு சொன்னா, நிறைய பேரு ரொம்ப ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க பாருங்க, ஆண்டவரே அடியேனுக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு 100 ரூபாய் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், நான் அதிகமாய் கேட்கவில்லை, ஒரு 100 ரூபாய் மட்டும் அடியேன் எடுத்துக்கொள்றேன்னு சொல்லி 100க்கு பக்கத்துல கூட ஒரு 10 சைபரோ 20 சைபரோ போட்டு, பரலோக பேங்க்ல யாரும் அதிர்ச்சி அடைய போறது இல்லைங்க. பரலோக பேங்க் வித்தியாசம். இந்த பேங்க்ல போய் நீட்டிங்கன்னா பயந்துருவான். பரலோக பேங்க்ல செக்கே வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய போடலாம். போட்டு நம்பரை போட்டு பக்கத்துல 0 எவ்வளவு போடுறீங்கன்றது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. இங்க 0வா இருந்தா போச்சு.
ஜீரோவா இருந்தா இங்க ஒரு ஜீரோ போறதுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா இங்க தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அதான் சாயந்தரத்துல பேசிட்டு இருக்க பாருங்க, சக்சஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். உள்ளவனவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். என்னையா அநியாயமா இருக்குது, இருக்கிறவனுக்கு இன்னும் கொடுப்பாராம், இல்லாதவன்ட்டு எடுத்துக்கொள்வாராம். ஏசுநாதர் இப்படி செய்யலாமான்னு சொல்றாங்க. நல்லா வாஸ்து பார்க்கணும். விளக்கை கொளுத்தி மரக்கால் மேல கட்டிலுக்கு கீழே வைக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, மேல வைப்பாங்க. விளக்கு தண்டுல வைப்பாங்க. ஏன்னு சொன்னா எல்லாருக்கும் வெளிச்சம் தரணும். கொளுத்தின விளக்கு தூக்கி இப்படி மறைவா வைக்கிறது இல்லை. அது எதை பற்றி பேசியிருக்கிறது? இருதயத்திலே மனுஷனுடைய இருதயமாகிய அந்த விளக்கு எப்படி ஏற்றப்படுகிறது, வெளிச்சம் அங்கே எப்படி உண்டாகிறது, அந்த வெளிச்சம் உண்டாகும் போது என்ன நடக்கிறது என்பதை பற்றி தான் அங்க சொல்றாரு இயேசு. அந்த வெளிச்சம் உள்ள உண்டாகும் போது உள்ளவனுக்கு என்ன, உள்ளவனுக்கு இன்னும் என்ன, உள்ளவனுக்கு அதுக்கு முந்தின வசனம் தான் இந்த வெளிச்சத்தை பற்றி. என்ன உள்ளவனுக்கு? வெளிச்சம் உள்ளவனுக்கு இன்னும், வெளிச்சம் இல்லாதவனுக்கு உள்ளதும். இப்ப கரெக்ட். உள்ளத்துல வெளிச்சம் இல்ல இல்லன்னா இருக்கிறத காப்பாத்தி கூட கஷ்டமா இருக்கும். இருக்கிறதையே கோட்டை விட்டு முழிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். உள்ள வெளிச்சம் வந்துட்டா ஒண்ணுமே இல்லைனாலும் நாளைக்கு எல்லாம் இருக்கும். ஏன்னு சொன்னால் உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். இது முதல்ல உள்ளவன் இது இருக்கிறவன், வெளிச்சம் இருக்கிறவன் உள்ள. இந்த வெளிச்சம் இருக்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அருமையானவர்களே சொல்றேன், கர்த்தர் பிளாங்க் செக் கொடுத்திருக்கிறாரு. எல்லாரும் கை வச்சிருங்க. எனக்கு கர்த்தர் என்னுடைய பரலோக பிதா பிளாங்க் செக் கொடுத்திருக்கிறார். ஜெபம் என்கிறது நான் செக் எழுதுகிற நேரம். ஜெபத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நேரம் இல்ல, ரொம்ப சீரியஸான நேரம். செக் எழுதுற நேரங்க. கர்த்தர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். எழுதிக்க, எவ்வளவு வேணுமோ, உனக்கு என்ன தேவை எழுது. எதுவா இருந்தாலும் உனக்கு தெரியும். கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு தரப்படும். என்ன கேட்டுக்கொண்டாலும் அது உனக்கு செய்யப்படும் என்று சொல்றாரு. அப்ப எழுதி கொடுத்த செக்ல நான் வெறும் நம்பர் எழுதணும், அவ்வளவுதான். டேட் எழுதணும், நம்பர் எழுதணும், என் பேர் எழுதணும், கொண்டு போய் அதை கேஷ் பண்ணுகிற நேரம். அது என்னுடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்துகிற நேரம். அப்ப அதை கரெக்டா எழுதணும்னா இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்க வேணும், இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ள வேணும். தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்துக்கு பின்னால இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. நான் இப்ப என்னத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, அன்லிமிட்டெட் ரிச்சஸ், அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு தலை சுத்துது. இப்போ என்ன அப்படி சொல்றாரு, பிளாங்க் செக் கொடுத்திருக்கிறாருன்னு? இதெல்லாம் உண்மையா இருக்குமா? ட்ரை பண்ணி பாருங்களேன். கிறிஸ்தவங்க இந்த 100 ரூபாய் செக்கா எழுதுனதுனாலதான் வெறும் இந்த 100 ரூபாய் வாழ்க்கையை வாழ வேண்டியதா இருக்குது. கேட்டா என்ன சொல்றாங்க? இந்த பூமியில எனக்கு ஒண்ணு வேண்டாம், பரலோகத்தில் எனக்கு எல்லாம் இருக்குதுன்றாங்க. ஆனா பரலோகத்தில் ஒரு பில்லு கூட நீங்க பே பண்ண போறது இல்லை. எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, சாப்பாடு கிடையாது, ஃப்ரீ ஏர் கண்டிஷன், ஃப்ரீ ஹீட்டர், ஃப்ரீ எல்லாம். இந்த பூமியில தான் எல்லாத்துக்கும் பே பண்ணணும். தினந்தோறும் பில்லா பே பண்றேன். வீட்டுல இருந்து வெளியே போகும்போதே மனைவி கேட்கிறா, எங்க காசு? உள்ள வந்தவொன்னு கேட்கிறா, எங்க காசு? ஆகவே இங்க விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். அநேக கிறிஸ்தவர் அப்படி பேசுற ஆட்கள் பாத்தீங்கன்னா பிசாசை மேன்மைப்படுத்துகிற ஆட்கள். அவர்கள் கவனிக்க வேணும். குற்றம் சொல்றதுக்காக சொல்ல நான். உங்க ஏழ்மைத்தனத்தையும் இல்லாமையும், ஒருவேளை ஏழையா இருந்தாலும், ஒருவேளை காசு இல்லாம இருந்தாலும், அதை நீங்க பேசும்போது, அதை பெருசாக்கும் போதெல்லாம் இந்த ஏழ்மைக்கும் வறுமைக்கும் இல்லாமைக்கும் இதெல்லாம் கொண்டாந்து உள்ளத்துல உலகத்துல வச்சு எல்லாரும் இல்லாதவர்கள் ஆக்குன அந்த பிசாசை தான் நீங்க மேன்மைப்படுத்துறீங்களே ஒழிய கர்த்தரை மேன்மைப்படுத்த இல்லை. அநேக தங்கள் வியாதிகளை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வியாதிங்க, ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர வியாதி இருக்குதுங்க. நிறைய வியாதி இருக்குதுங்க, இல்லாத வியாதியே இல்லைங்க. ஆனா வியாதி இருந்தா கூட அதை நீ ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஏனென்று சொன்னால் இந்த வியாதிக்கெல்லாம் காரணமா இருக்கிற பிசாசை தான் நம்ம மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறோம். வியாதியை மேன்மை பாராட்டுகிற போது நல்லா கவனிக்கிறீங்களா? வியாதி இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த வியாதியை பற்றியே பேசி அதையே பரப்பி இந்த பிசாசை பற்றிய இந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதே பேசினா இல்லாமையும் வறுமையும் வியாதியும் நோயையும் இயலாமையும் பலவீனத்தையும் பேசிக் கொண்டிருக்கும் போது
இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மூலமாக இந்த உலகத்தில் கொண்டு வந்து திணித்த இந்த பிசாசின் சக்தியை மேன்மைப்படுத்துகிறீர்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுவோம். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசும்போது பரலோகத்தின் தேவன் எனக்காக வைத்திருக்கிற அனைத்தும் அந்த நாமத்துக்குள்ளாக இருக்கிறது. அதை குறித்து நான் பேசுகிறேன். ஐஸ்வர்யத்தை குறித்து நான் பேசுகிறேன். சுகத்தை குறித்து பேசுகிறேன். பிசாசின் மீது எனக்கு இருக்கிற ஜெயத்தை குறித்து பேசுகிறேன். விடுதலையை பேசுகிறேன். வெற்றியை பேசுகிறேன். பலத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமம் இதை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப நான் வியாதியை பற்றியும் இல்லாமையை பற்றியும் வறுமையை பற்றியும் அதை பற்றியும் போயிட்டு பேசிட்டு இருக்கிறத விட்டு போட்டு என்ன பேசணும்? எங்க போனாலும் இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை பேச வேண்டும். அந்த நாமத்தை பேசும் போதெல்லாம் அதில் உள்ள வல்லமையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் உள்ள மேன்மையை பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு பின்னால் இருக்கிற தெய்வீக சக்தியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இது வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமம் என்பதை நான் உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி பேசிக்கொண்டே இருந்தேன் என்று சொன்னா பிசாசு என்னுடைய வாழ்க்கையில வெட்கப்பட்டு போவான், ஓடி போயிடுவான். பிசாசுக்கு அங்க இடமே இல்லை. அவன் அதிகாரம் செலுத்த அங்க இடமே இல்லை. இயேசுவினுடைய ஆளுகை அங்க நடக்கும். அவருடைய பராமரிப்பும் அவருடைய ஏராளமும் தாராளமும் சுகமும் பலனும் ஆரோக்கியம் எனக்கு தினந்தோறும் உண்டாயிருக்கும். யோசித்து பாருங்கள், இது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆகவேதான் அந்த நாமத்துக்கு பின்னால என்ன இருக்குதுன்றதை பற்றி தரவா படிக்கணும். அதுதான் படிக்க போகிறோம். அப்பதான் விளங்கும் இந்த நாமத்தை கொண்டு நான் ஏன் உபயோகப்படுத்த வேண்டும். ஜபத்திலேயும் எல்லாவற்றிலேயும் எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise you, Jesus. எத்தனை பேர் இந்த நாமத்தை பேச போறீங்க? பிரச்சனைகளை பார்க்கும்போது எதை பேசுவீங்க? இயேசுவின் நாமம். வியாதியை பார்க்கும்போது எதை பேசுவீங்க? குறைவு பார்க்கும்போது எதை பேசுவீங்க? இயேசுவின் நாமம் அற்புதமான நாமம். அந்த நாமத்திலே தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாம் அடங்கி இருக்கிறது. இது அனுபவித்து பார்க்க வேண்டும். வல்லமையை சவால் விட்டு சொல்லுகிறேன், செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. காலைல எந்திரிச்ச உடனே இயேசுவின் நாமத்தை உச்சரிங்க. அவருடைய நாமத்துக்கு துதியும் ஸ்தோத்திரத்தை ஏறெடுங்கள். படுக்கும்போது இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். சரீரம் பலவீனமா காணும்போது இயேசுவின் நாமத்தை உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமம். அடுத்த வாரம் சுகத்துக்காக எப்படி இந்த நாமத்தை உபயோகப்படுத்துறது, அடுத்த வாரம் அல்லது வரப்போகிற வாரங்களில் பேச போகிறேன். எப்படி அதை உபயோகப்படுத்துகிறது? இயேசுவின் நாமம். அதை பேசும்போதே மாற்றங்கள் காணப்படும். அதில் தான் வல்லமை இருக்கிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Thank you, Father. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த நாமத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தின் பின்னால் இருக்கிற சர்வ வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்தில் அடங்கி இருக்கிற எல்லா செழிப்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தின் மேன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் மேலான நாமமா இந்த நாமம் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாமத்திலே எனக்கு வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இந்த இயேசுவின் நாமத்திலே எனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி. வியாதியின் பேர்ல வெற்றி, பிசாசின் பேர்ல வெற்றி, என்னுடைய குடும்பத்திலே எல்லாவற்றிலும் வெற்றி, கையிட்டு செய்கிற காரியங்களிலே இயேசுவின் நாமத்திலே வெற்றி. இயேசுவின் நாமத்திலே எல்லா பலனும் கிருபையும் ஆற்றலும் எனக்கு உண்டாயிருக்கிறது. உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை எனக்கு இயேசுவின் நாமத்திலே ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு என்னும் நாமம் அதே